ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து மட்டன் கோலா உருண்டை குழம்பும் மட்டன் கோலா உருண்டை வறுவல் இது ரெண்டும் எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோ நான் காமிச்சிருப்பேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு முன்னாடி எடுத்த விலாக் தான். அதை தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். காலையிலே ரொம்ப குளிராக இருந்தங்காட்டி கொஞ்சம் வெந்நீர் வந்து வெளியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். விறகு கொஞ்சம் இருந்துச்சா சரி அதை வச்சு போடலாம்னு சொல்லி அதை போட்டுட்டு தான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இது மட்டன் கோலா உருண்டைக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து அதை கொத்தியே வாங்கிட்டு வந்தாச்சு. அதை க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் இல்லாத அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா மட்டன் கோலா உருண்டைக்கு தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வந்து புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்னென்னலாம் நான் சேர்க்குறேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காய், கசகசா, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, சோம்பு ஒரு ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் எல்லாமே போட்டாச்சு. உப்பு மட்டும் போடணும். உப்பு இதுக்கு தேவையான அளவு. கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா நீங்கள் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாய் தூளே வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். பொட்டுக்கடலை வந்து நம்ம சேர்க்கணும். நான் அதை கடைசியாக தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை கடைசியாக சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லி, கருவேப்பிலை இதெல்லாமே கடைசியாக சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தெரியுதா? இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப வந்து மையாவும் அரைச்சிடக்கூடாது. இப்போ இதை வந்து வேறு ஒரு இதுக்கு மாற்றிக்கலாம். வெங்காயம்லாம் போட்டுக்கனால கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதனால நீங்கள் தண்ணி எதுவுமே முதல்ல ஊற்றிடாதீங்க. நம்ம வந்து அதனால தான் பொட்டுக்கல்லையை வந்து கடைசியாக சேர்த்துக்கிறோம். பொட்டுக்கல்லை மாவை இப்போ அரைச்சி வச்ச இந்த கோலா உருண்டையோட கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கட் பண்ணது இதையும் சேர்த்துட்டு நம்ம பொட்டுக்கடலை மாவு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து பொட்டுக்கடலை மாவு நெந்திக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து உருட்டுறதுக்கு சரியாக இருக்கும். குழம்புல வந்து இந்த சைஸ் வந்து போடலாம். பொரிக்கிறதா இருந்தால் நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து போடுவேன். இந்த மாதிரி வந்து போடுவேன். மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து என்கிட்ட அரைச்சது இருக்குது. அப்படி இல்லைன்னா இதிலே நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பாதி தக்காளி அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, 2 உளுந்தம்பருப்பு, ஒரு கிராம்பு, அன்னாசிப்பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை. இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்க வேண்டியதான்.
வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பாதி தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் இதில் ஒரு 1.5 தக்காளி அளவு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிய வதங்குற அளவுக்கு வேகட்டும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன். தனியாத்தூள் வந்து நிறைய போடக்கூடாது, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதுலேயே தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நீங்கள் தேங்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம், நான் தேங்காய் பாலாக சேர்த்துக்கிறேன். குழம்பு உருண்டை எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட மாட்டோம், என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து ரெடி பண்ணுறேன். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு உருண்டையாக வந்து போட்டுக்கலாம். இது போட்டவுடனே கரண்டியை வச்சு கிண்டி விட்டாதீங்க, அது கொஞ்சம் நேரம் கொதித்து வெந்து வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு ஒரு பக்கம் கொதிக்கிற காட்டியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் ஜூஸ் போடலாம்னு சொல்லி அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என் பையனுக்கு இப்போ ரெகுலராக ஜூஸ் வந்து கேட்பான். அதாவது வீட்டுக்கு வந்துட்டால் போதும், அவன் அதாவது இங்கே ஊருக்கு வந்திருந்தா ஜூஸ் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக கொடுத்துட்டே இருந்தாலும் குடிச்சிட்டே இருப்பான். நாங்கள் எங்களுக்காக இப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் டெய்லியே ஜூஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதை தான் வந்து பழம் இருந்தக்காட்டி சரி அவனுக்கு போட்டு கொடுக்கலாம் வந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போட்டு கொடுத்துட்டேன். அவனுக்கும் போட்டு கொடுத்துட்டு நானும் வந்து குடிச்சிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு தான் இன்றைக்கி வந்து கொடுக்கல, ஏன்னா என் ஹஸ்பண்டும் நானும் தான் நாங்கள் ரெகுலராக குடிக்கிறோம். பாப்பாவுக்கு இந்த சீசனுங்கிறதுனால நான் கொடுக்கல, இல்லைன்னா அவளுக்கும் ரெகுலராக கொடுக்குறேன். அதனால் அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குடிக்கிறோம். பாப்பாவுக்கு டக்குன்னு வந்து சடனாக கோல்டு வந்துடும் இந்த மாதிரி ஜூஸ்லாம் இந்த கிளைமேட்டில் குடித்தா. மற்றபடி ஓகே, வெயில் நேரத்தில் குடிப்பா. அவனுக்கும் கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக மல்லி இலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ரைஸ் மட்டும் சூடாக வச்சுக்கலாம்னு சொல்லி இப்போ தான் வச்சுருக்கேன். அப்படியே அடுப்பை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணுவேன். சில சமயம் மற்றபடி அடுப்பில் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் வேலை இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி 2 அடுப்புலையும் வச்சுக்கிட்டே க்ளீன் பண்ணுவேன். இது எத்தனை தடவை நம்ம கையில் சூடு பட்டாலும் சரி அதை வந்து நம்ம மாற்றிக்கிறதே கிடையாது. இது நான் மட்டும் கிடையாது, நிறைய பெண்கள் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அடுப்பில் வந்து ஏதாவது ஒன்று இருக்கும் போதே அப்படியே அடுப்பை சுற்றி நம்ம துடைக்கிறேன்னு சொல்லி நிறைய கையிலாம் நம்ம நிறைய வீர தழும்புகள்லாம் நிறைய வாங்கியிருப்போம். அந்த மாதிரி நானும் நிறையா வாங்கியிருக்கேன். இப்போ அது பழகிருச்சு அப்படியே காலப்போக்கில் நம்மளுக்கும். இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே வந்து வறுவலுக்கு ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி அதை தான் உருட்டிக்கிட்டு இருக்கேன். வறுவலுக்கு பார்த்திங்கன்னா நான் பெரிய உருண்டையாக போட மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய உருண்டையாக போடும் போது என்ன ஆகுதுன்னா எனக்கு உள்ளே அந்தளவுக்கு வேகாத மாதிரியே ஒரு ஃபீல் வந்து இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் போடுறோம், இருந்தாலுமே எனக்கு அது பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து உள்ளே நல்லா வெந்துருதா, அதனால் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. மட்டனை விட இந்த மாதிரி மட்டன் கோலா உருண்டை வறுவல் வந்து பண்ணோம்னாக்கும் பாப்பா விரும்பி சாப்பிடுவா, என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மட்டன் அந்த அளவுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது, அதாவது நான் மட்டனாக சமைச்சா. அதனால தான் சரி அவன் வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி நான் வந்து மட்டன் கோலா உருண்டையை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் வந்து ஃப்ரை பண்ணுவேன். அது ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே என் பையனுக்கு முட்டை இல்லாமல் சாப்பாடே வந்து
இறங்காது. அதனால் அவனுக்காக ஒரு முட்டையை வந்து ஊற்றிட்டுருக்கேன். ஆக்சுவலாக முட்டையை அவிக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி வந்து அவிக்கலை, ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை வந்து ஊற்றிட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பையனுக்கு எப்படின்னா என்ன மாதிரி தான் டயத்துக்கு சாப்பாடு வேணும். கொஞ்சம் டிலே ஆனாலும் அவனுக்குமே பசி தாங்க முடியாது. எனக்கும் அதே மாதிரி தான். அந்தந்த டயத்துக்கு 3 நேரமே அப்படியே வந்து சாப்பிட்டு பழகியாச்சு. அதனால் எனக்கு சாப்பாடு வந்து டயத்துக்கு இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி. இப்போல்லாம் கொஞ்சம் பசி தாங்குது, அது என்னன்னு தெரில. வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறனால என்னன்னு தெரில. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா டயத்துக்கு சாப்பிட்டா தான், இல்லைன்னா ஒரு மாதிரி படபடன்லாம் வந்துடும். அப்படிலாம் இருந்த காலம்லாம் மாறி இப்போ வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த சீயக்காய் வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா, அது 2-3 டைம் நானும் வெயிலில் வச்சு எடுத்து சரியாகவே காயலை. சரி இந்த தடவையாவது நல்லா காய வச்சலாம்னு சொல்லி நல்லா காய வச்சுட்டேன். அது உடைச்சாலே தெரியும் நல்லா உடையுது பற்றிலாம். அந்த அளவுக்கு காய்ஞ்சாதான் அதை அரைச்சே கொடுப்பாங்க. இதெல்லாம் நல்லா காய வச்சுருந்தாச்சு. இன்றைக்காவது இதை அரைச்சாகணும். இன்றைக்கும் விட்டோம்னாக்கும் சுத்தமாக வந்து அரைக்க முடியாது. அப்புறம் இந்த பூந்தி பிள்ளை இதில் வந்து உடச்சி அந்த உள்ள விதையை எடுக்கணும். இந்த மாதிரி உடச்சி இந்த மாதிரி உள்ளே உள்ள விதையை எடுத்துடணும். இதுதான் வந்து உள்ளே இருக்கும். இது சுத்தமாக வந்து உடைக்காமல் வராது, ஒன்றும் பண்ணாது. இது வேஸ்ட்டு, கீழே போட்டுற வேண்டியதான். இதை வந்து நம்ம சீயக்காயோட போட்டோம்னா உங்களுக்கு தேய்ச்சி குளிக்கலாம் நல்லா நுரம் வரும். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு இதெல்லாம் அரைக்க கொடுத்து விடணும். அதனால் அவங்க எந்நேரம் வர்றான்னு தெரில. வந்தால் தான் அரைக்கலாம், இல்லைன்னா இது இன்னொரு நாளைக்கு தான் அரைக்க முடியும். அதை முன்னாடியெல்லாம் எங்கேயுமே நான் வந்து போயிடுறது. ஏன்னா என்கிட்ட வண்டி இருக்கும். அதனால் வந்து அரைக்கவாக இருக்கட்டும், உழவர் சந்தையாக இருக்கட்டும், இந்த மார்க்கெட்டுக்காக இருக்கட்டும், இல்லை சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ரேஷன் கடையாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் நான் வந்து போயிடுவேன். ஸ்கூலுக்கு பசங்களை விடுறது வரைக்கும், கூட்டிகிட்டு வர வரைக்கும் எல்லாமே நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னோடய வண்டி வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது. வேறு வண்டி வாங்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வண்டி வாங்கினா தான் அடுத்து நம்ம வந்து போக முடியும். அப்படி இல்லைன்னா பெரும்பாலும் எல்லாத்துக்குமே ஹஸ்பண்டை எதிர்பார்க்குற மாதிரியே இருக்குது. ஸ்கூட்டி வந்து கொஞ்சம் அப்பப்போ போகிற இடத்துல அப்படியே டக்குன்னு ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி தான் இருக்குது. அது என்னன்னு தெரில. அதை ரிப்பேர் பண்ணி பார்த்தாச்சு. இது கிட்டத்தட்ட இந்த வண்டி வாங்கி எப்படி பார்த்தாலும் ஒரு 15 வருஷத்துக்கிட்ட இருக்கும். 15 வந்து ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் மாமனாருக்கு வந்து வாங்கி கொடுத்த வண்டி தான். அவங்க ஓட்டினது போக அதுக்கப்புறம் நான் தான் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த வண்டியை. இந்த சேர் மேலே ஒரு 4 நாளாக துவைச்ச துணியெல்லாம் வந்து கிடந்தது மடிக்காமையே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிலே சுத்தமாக இல்லாமல் ஒரு மாதிரி பனி சீக்கிரமே வர்றதுனால ஜில்னஸ்னாவே இருக்குது. சரி கொஞ்சம் வெயில் வந்து போடலான்னு சொல்லி அப்படியே போட்டு எடுத்து வச்சது தான் இந்த துணியெல்லாம். அதை மடிக்கவே இல்லை, அப்படியே போட்டு வச்சுருந்தேன். சரி இன்னுமே மடிக்கலைன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். சரி இன்றைக்கி வந்து மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே உட்காந்து மடிக்க ஆரம்பித்தேன். பாப்பாவையும் மடிக்க சொன்னேன். பாப்பா வந்து இன்றைக்கி தலைக்கு குளித்ததுனால அவள் எண்ணெய் தேய்ச்சி சிக்க எடுத்துக்கிட்டு இருக்கா. சரி அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மடிக்க ஆரம்பித்தேன். சரி மடிக்கும் போது தான் ஒரு யோசனை, பொங்கல் வேறு வருது, முதல்ல ஒவ்வொரு இடமா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த செல்ஃபை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ஆரம்பிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து வச்சுருப்பேன். நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா அந்த பாக்ஸ் எல்லாம் ஒன்று நிறைய வந்து பிஞ்சிருச்சு. சரி அதை இன்னமும் வச்சுருக்க வேண்டாம், அடுத்த பாக்ஸ் வர வரையும் சும்மாவே மடித்து வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு இந்த கபோர்டில் உள்ள துணியை ஃபுல்லாக அள்ளி போட்டு ஒவ்வொன்றா வந்து தனித்தனியாக மடித்து வச்சுக்கிட்டு இருக்கேன். மடித்து வைக்கும் போதே எது வேணும் வேணாங்கிறத பிரித்து தான் நான் மடித்து வைக்கிறேன். வேணாங்கிறத அப்படியே ஒதுக்கி வச்சுட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பாக்ஸ் ஃபுல்லாக எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். துணியே வீடு ஃபுல்லாக துணிக்காடாக தான் இருக்குது. ஆனால் கடைசியில் எங்கேயாவது போகணும்னா பாருங்கள் ஒரு துணி கூட இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபைனலாக இந்த கப்போர்டை ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாப்பாவோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக இந்த கீழே உள்ள செல்ஃபில் வச்சுருக்கேன். இதில் டெய்லி யூஸுக்கு போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சாக்ஸு, கர்ச்சீஃபு, லஞ்ச் டவல் எல்லாமே வச்சுருக்கேன். இதில் எல்லாமே இன்னர் வேர்ஸ் வந்து வச்சுருக்கேன் பாப்பாவோடது. அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் 3 செட்டு இருக்கும். லாங் டாப்லாம் பின்னாடி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஷார்ட் டாப்பும் பின்னாடி வச்சுருப்பேன். என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாம் இந்த நடு கப்போர்டில் வந்து நான் மடித்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் மட்டும் அவங்களோட இன்னர்ஸ் வந்து வச்சுருக்கேன். இன்னர்ஸும் கர்ச்சீஃபும் வந்து வச்சுருக்கேன். இப்படி தான் இந்த செல்ஃபை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய செல்ஃப் இருக்கு இல்லையா, அது வந்து இன்னுமே மோசமாக இருந்தது. அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உள்ளதையும் அப்படியே கொஞ்சம் எடுத்து போட்டிருந்தேன். பாப்பா துணி மடித்தே டயர்ட் ஆகிட்டா, அதனால் அவள் அந்த பக்கமாக உட்காந்துருக்கா. என்னோடய செல்ஃப் வந்து நான் இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் காமிக்கிறேன். அதில் உள்ள பாக்ஸுமே நான் வந்து எடுத்துகிட்டு தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது என்னோடய செல்ஃபு.
ஓரளவுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இது எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விளாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.